என் பேர் மாதன். இப்போ நான் வந்து காவடி இருந்து இப்போ மோத்தன் இருக்கிறேன். எங்களுக்கு யானைக்கு இருக்கிற உறவு பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து யானையாக பார்க்க மாட்டோம். எங்களை வந்து குடும்பத்தில் ஒருத்தரை தான் நாங்கள் பார்ப்போம். நாங்கள் யானையை வளர்த்துறதும் சரி, அதில் அதுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாமே எங்கள் குழந்தைங்கள பார்த்துக்கிறோமோ, இது மாதிரி தான் அந்த யானைகளும் பார்த்தா மட்டும்தான் அந்த யானைகளும் நல்லாயிருக்கும். நான் வந்து 2-3 யானை பார்த்துருக்கேன். 2 வந்து சேரன், இந்தர், சுப்பிரமணி, காமாட்சி. இப்போ வந்து பாமா இருக்கு. நான் பார்க்குற அண்ணன் வந்து 76 வயசு பாமா. ஒரு 4-5 தலைமுறையாக நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். நாங்கள் அப்போது எங்களுக்கு புல் வீடு இருந்துச்சு. அப்போ குழந்தை குட்டியோட ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு. நாங்கள் வந்து குடிசை வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்க நாங்கள். பார்த்திங்கன்னா அப்பா தாத்தா அவங்களுக்கெல்லாம் எந்த வசதியுமே கிடையாது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூம் போகிறதுனாலும் டாய்லெட் போகிறதுனாலும் நாங்கள் காட்டுக்குள்ளே தான் போயிட்டுருந்தோம். ஏன்னா யானை புலி எல்லாம் வந்துட்டு இருந்துச்சா, ஏன்னா பயம் தானே, குழந்தை குட்டியை வச்சு எந்த நேரம் எந்த மிருகம் வரும்னு சொல்லிட்டு பயந்தே தூங்கிட்டு இருந்தோம். அந்த காலத்தில் வந்து இந்த புல் தான் வீடு, மூங்கில் வச்சு தான் மரப்பு, இந்த கதவெல்லாம் டோர் எல்லாம் இந்த மூங்கில் தான் பின்னி போடுவோம். இப்போ புல் வீட்டிலன்னா காற்று அடிக்கும், நல்ல மழை அடிச்சுன்னா ஒழுகும். இப்போ ஒரு பக்கம் நம்ம ஒரு பக்கம் ஒதுங்கி அந்த காலத்தில் அப்படி இருந்தோம். இப்போ வந்து நம்ம தமிழக அரசாங்கம் மூலியமாக எங்களுக்கு வந்து வீடு வசதி, அதே மாதிரி கழிப்பறை வசதி, குளியலறை, இது எல்லா வசதியுமே அரசாங்கம் செஞ்சு கொடுத்துருக்கு. இப்போ தமிழக அரசில் வந்து ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்கு. நிம்மதி இப்போ தூங்குகிறோம். இந்த குவார்டர்ஸ் இருக்கிறனால வந்து மழை அடிச்சக்கூடிய பயம் இல்லை. அப்போக்கும் இப்போக்கும் நல்லா இருக்குது, வீடு வசதியெல்லாம் நல்லா இருக்குது, நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம் நாங்கள். அன்னைக்கு இந்த வீடு ஓப்பன் பண்ணுறதுக்காக அவங்க வந்தார். வந்து 4 மக்களை பார்த்து பேசி கை கொடுத்து எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் படுத்தி அவர் போனது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியமாக இருக்குது. இந்த வீடு ஏற்பாடு பண்ணி கொடுத்த முதலமைச்சருக்கு, துணை முதலமைச்சருக்கு நன்றி தெரிஞ்சு வச்சுக்கிறேன். முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் நன்றி. இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்த முதலமைச்சருக்கு நன்றிங்க. எங்கள் தமிழக அரசுக்கும் முதலமைச்சருக்கும் எங்களோட யானை பாகன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.